நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்குமோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படியெல்லாம் நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தான் வளைத்த வலையில தானே வந்து விழுந்த கதையா தாங்க இங்க இருக்கு. நம்ம ரேணுகா எவ்வளவோ பிளான் பண்ணி நாசுக்கா ஒரு பக்கம், மல்லியும் மறுபக்கம், கதிரேசன், நிஷா, ராஜேஸ்வரி, அதுதான் ரஞ்சிதம், விஜய், வெண்பா இவங்க எல்லாரோட கதையை முடிச்சுட்டு நாம ஒரு பக்கம் சேஃப்டி ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அந்த முடிவுல ஒரு சின்ன திருத்தங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா போற வழியில ஆக்சிடென்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரேணுகா மட்டும் தனியா எப்படியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா ஒரு பிளான் பண்ணி ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதம் தனியா கூட்டாங்க. ஏன்னா அவங்கள தனியா ஒரு கார்ல இவங்க 3 பேர் மட்டும் போயிட்டு அதே சமயத்துல கரெக்டா இவங்களையும் தனியா தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஆக்சிடென்ட் பண்ண வந்த நபர், அதாவது அந்த லாரிக்கார டிரைவர், அவரு என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி போற காருக்கு பதிலா பின்னாடி வர காரை தான் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5064 5063 இது வந்து 64 வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க வந்து என்னடா இது 64 வந்து 6463 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு 63 வந்து பின்னாடி போற காரை அடிக்கணும்னு சொன்னாங்க. பின்னாடி வந்து நம்ம 63, அதாவது ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதா ரேணுகா போறாங்க. அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே போயிட்டு சும்மா டமா டுமில் 7 பல்ட்டி. அப்புறம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரிக்கு தலையில ஒரு காயம், அங்க ஒரு காயம், இங்க ஒரு காயம். அப்படியே சும்மா ஒரு பக்கம் கதறாங்க. எப்படியோ ஒண்ணு அவங்க இறந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டு ஓடி வந்து இப்படி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அவங்க ஒரு பக்கம் குத்துக்கொள்ளட்ட நல்லா வந்து அம்மாடி ரேணுகா என்னடி ஆச்சு, தள்ளம் செல்லம் புச்சே அப்படின்ற மாதிரி தன் அக்கா தங்கச்சி வந்து நிஷா கொஞ்சறாங்க. உடனே கதிரேசன் வந்து ஒரு பக்கம் தூக்கி விட்டு என்னம்மா என்ன யோசனை இருக்க, நாங்க இன்னும் சாகலையே, நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்குன்னு யோசனை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்னப்பா சொல்றீங்க, நீங்க போய் சாகணும்னு நான் நினைப்பேன். ஆக்சிடென்ட் ஆன அடுத்த வைக்கணும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போயிட்டான். எம்மா அந்த ஆக்சிடென்ட் ரெடி பண்ணதே நீதாம்மா, அந்த ஆக்சிடென்ட்ரால எங்க உயிர் போக வேண்டியது, ஆனா டிரைவர் மாத்தி ஏதோ வித்த காட்டிட்டான் போல, அதனால உனக்கு வந்துருச்சு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல, நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டமா அந்த ரகு கூட, ஆனா நீ என்னோட பொண்ணு எது செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கணும், என் பொண்ணோட கையால நான் சாவறதுனா எனக்கு சந்தோஷம் தான், அதனாலதான் நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினே ஒரு பக்கம் சொல்ல, அதை கேட்டதான் நிஷாவுக்கு ஒரு பக்கம் தூக்கி வாரி போட்டுருதோ, அடா படுபாவி நீ எல்லாம் அப்ப சொட்ட மாட்டியா, நீ போய் சாவறதுனா சாவல, உன் பொண்ணுக்காக நீ சாவு, என்னையெல்லாம் சாவ வைக்க பாக்குற, கொஞ்ச நேரத்துல இவளுக்காக என் உசுரை வாங்கிட்டு போயில, உன்னாலாம் அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படியே வர்ற கோத்துக்கு மண்டையெல்லாம் உடச்சிடணும் போல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, என்னமா நிஷா அப்பாவை பார்த்து பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா பார்த்து கேட்க, அடியே நீ அக்காவே இல்ல, வாய மூடிட்டு இருந்துரு, என்ன கொலை பண்ண பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல இப்ப அக்கா நான் வந்துன்னு இருக்கேன், உன்னெல்லாம் பெத்தாங்களா என்னதான் பண்ணாங்க, எனக்கு அப்படியே வர்ற கோவத்துக்கு அப்படியே ஏறி உன்னை டிங்குன்னு எட்டி வச்சுட்டு போயிடலான்னு வெறி வருது, என்ன பண்றது, எல்லாத்தையும் எனக்குள்ள போட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல்ல, அவரு வந்து அந்த இடத்துல இருந்து நிஷா அசாத அழைச்சிட்டு போயிடுறாரு. அதே சமயத்துல விஜய் வந்து ஒரு பக்கம் பலார்னு ரேணுகாவை அடிக்கிறாரு. நீ போயிட்டு எதனா ஒண்ணு ஆகுறதுனா உன் பிரச்சனை, என் பொண்ணையும் ஒரு பக்கம் சேர்ந்து கூட்டிட்டு போக வச்சு பாத்துக்கிறேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா, என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஆயிருந்துச்சு மவளை உன்னை அவ்வளவுதான் நம்ம ரேணுகா மனசுல, உன் பொண்ணுக்கு எதனா இருந்தா நீ என்னடா கூட இருந்த, நீயும் போயிட்டு போயிடா, ஆனா எல்லாத்தையும் அந்த ரகு கரானே அந்த ரகு சொதிப்பிட்டான். இப்பயும் ஒண்ணு கேட்டு போல கதிரேசன் நம்மளை பத்தி ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல, அதனால நாம பொறுத்திருந்து இன்னொரு ஆப் எதனா ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஆப்ஷன் ஏ கார் ஆக்சிடென்ட், ஆப்ஷன் பி சாப்பாடு விஷம், இது 2 இருக்கு நம்ம கிட்ட, 2த்துல எதனா ஒண்ணு போட்டு சாலா மறுக்கியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்றான் பாருங்க, ஐயோ கடவுளே, இவளை நம்பி போனா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சீரழிஞ்சு குட்டையில மீன் தேடுற மாதிரி ஆயிருப்போருமே. இப்போ என்னதான்டா பண்றது, விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தால குழம்பி போயிட்டு இருக்க. சரி ஓகே, ஆப்ஷன் பி பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சமையல்காரனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் கொடுத்துறா. சமையல்காரன் ஒரு பக்கம் எல்லாம் பண்ணி, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து எம்மாடி அப்பா இப்பதாண்டி எனக்கு உயிரே வருது, நம்மளுக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது, நீ இது பிளான் போடுறேன்னு சொன்னே, அப்பயே நான் சூதானமா இருந்துக்கணும், நீ போட்ட பிளான்ல என் தங்கு வரலாம் டிங்கு வரலாம் கலந்து போச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து என் வாழ்க்கைய ஒரு பக்கம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஆயிட்டுக்கும், எப்படியோ மிஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம். இதோ பாரு ராஜேஸ்வரி, ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சுதான் ஆகணும். ரிஸ்க் எடுத்து பண்ணா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ரிஸ்கே எடுக்காம ஒரு பக்கம் நமக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். அதுக்கான இடத்துல நம்ம இறங்கி அடிமட்ட லெவலுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லோ கிளாஸ்ல வேலை செஞ்சா மட்டும்தான் நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதனால முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம முயற்சியை என்னைக்குமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க.
நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும்ல. நம்ம உயிரோட இருந்து எதனா ஒன்று நம்ம கிடைச்சா பரவாயில்ல. உயிர் போற அளவுக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். நமக்கு எல்லாமே கிடைக்க, எல்லாமே நமக்கு வேணும். வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம், அவ்வளவுதான். அதனால நான் வேணும்ன்ற எண்ணத்தை தவிர வேற எதுவும் என் மனசுக்குள்ள வராது. ஆழ்ந்த மனசுக்குள்ள வெறி நான் குத்தி வச்சிருக்கேன். யார எப்படி எப்படி பழி வாங்கணும், எப்படி எப்படி அடிச்சு ஓட விடணும், எப்படி எப்படி துவம்சம் பண்ணணும்னு. அதனால ஒன்னுத்துல இருந்து நான் டார்கெட்டை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். அதனால நீ கவலையா படாத. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இன்னும் யார் யாருக்கு ஆப்பு வைக்க காத்துன்னு இருக்கணும் எல்லாருக்கும் ஆப்பு வைப்பாங்க. இந்த சொத்து சாம்ராஜ்யம் எல்லாமே நான் ஆள வேண்டியது. நான் ஆளா பிறந்தவன், மற்றபடி இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என்னோட சாம்ராஜ்யம், இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடய அகங்காரத்தோடய பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது. என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்கா, இவ பேசத்தை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. மண்டை சூடாகுது. சூடாகிற மண்டையில எடுத்து பட்ட 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 பட்டான்னு அடிச்சு போடுவோம் போலுக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது இது பண்ண போறாங்க, இன்னும் எப்படியெல்லாம் எடுத்துன்னு போக போறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் காத்துன்னு இருக்குங்க. அதெல்லாம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போடுற நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்திருக்கேன். எனக்கு கீழே எப்படி இருந்தாலும் ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 20 மீட்டர் இருக்கும். அந்த ஹைட் வரையும் பார்த்தீங்களா பலிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.